ஜெபம் செய்யலாம். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய தேவனே, உன்னதத்திலே வாசம் செய்கிற உன்னதமான தேவனே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிற உன்னதமான தேவனே, தேவரீர் நீ பார்வைக்கு ஆண்டவரே மரகதம் போலவும் ஆண்டவரே பத்மராகத்துக்கும் படிகை பச்சைக்கும் ஒப்பான தேவனா இருக்கப்படினாலே ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார்? ஆண்டவரே உமக்கு சமமானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே பலத்தை பார்த்தால் நீரே பலமுள்ளவர். ஆண்டவரே ஞானத்தை பார்த்தால் நீரே ஞானம் உள்ளவர். ஆண்டவரே உமக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே உமக்கு போதித்தவன் யார்? ஆண்டவரே வானத்தை உம்முடைய ஞானத்தினாலே நீ படைத்து பூமியை ஆண்டவரே உடைய வல்லமையினாலே சிருஷ்டித்து வானத்தை உடைய பேரறிவினாலே விரித்திருக்கிறீர். ஆண்டவரே வானம் உடைய சிங்காசனம், பூமி உடைய பாதபடியா இருக்கிறது. ஆண்டவரே இந்த உலகத்திலே காண்கிறவைகள் யாவும் ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அதிகாரங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் சிங்காசனங்களும் ஆண்டவரே வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எல்லாம் உமை கொண்டு உமைக்கின்றோம். ஆண்டவரே சிருஷ்டிக்கப்பட்டதுக்காக கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன்னதமான தேவன் மகிமையாய் சிங்காசனத்திலே வீற்றிருந்து ராஜரீகம் பண்ணுகிற தேவன், தேவரே நீதி உமக்கு அரை கட்டும், சத்தியம் உமக்கு இடைக்கட்சியமா இருக்கிறதுக்காக கூட ஸ்தோத்திரம். பரிசுத்தமானது உம்முடைய ஆலயத்தினுடைய அலங்காரமா இருக்கிறதுக்காக கூட ஸ்தோத்திரம். உன்னதமான தேவன், இப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்கிறோமோ தேவனாகிய கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீர். இப்பேற்பட்ட சமீபமாய் பெற்ற இந்த உலகத்திலே பாக்கியமுள்ள ஜாதி வேறு எது? ஆண்டவரே எங்களை கூட ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சம்பாதித்து இந்த சரீரமாக சபையிலே எங்களை இணைத்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த மகத்துவத்தை அணிந்து ஆண்டவரே இந்த மகிமையை அறிந்து நீ இன்னார் என்று அறிந்து ஆண்டவரே உம்மை ருசி பார்த்து அறிந்து உம்மை ஆராதிக்க நீங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நோக்கி பார்க்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக கூட ஸ்தோத்திரம். வரவேண்டியில கூட நீ கொண்டு வாரும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியோட கிரியைகள் மத்தியில காணப்படட்டும். இந்த மண்டலம் முழுவதும் நாளைக்குள்ளாக கொண்டு வர ஆண்டவரே. எந்த வகையிலும் கர்த்தாவே இந்த நாமும் துக்கப்படுகிற வகையிலே நாங்கள் நடந்து கொள்ளாதபடி ஆண்டவரே இந்த நாமும் மகிமைப்பட, பரிசுத்த ஆவியானவராலே சந்திக்கப்பட, தொடப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளில் ஆராதனைக்கு அடுத்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு பிறந்த பிரசனத்தினாலே நாங்கள் வழிநடத்தப்படட்டும். பேசுகிற பாத்திரங்களை வெறுமையாக்கும், வல்லமையுள்ள ஆவியினால் நிரப்பும். எங்களோட பேச ஆண்டவரே. பாடுகிற பாடங்களை ஆசுவத்து தாரும். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சொன்னோன்னமாக ஆண்டவரே ஆவியோடு கருத்தோடு பாட நீங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் நீ பொறுப்பெடுத்துக்கொள். இங்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே முழங்கால்கள் முடக்கப்பட்டிருக்கிறதோ எங்கெல்லாம் உடைய கிருபை இருக்கட்டும். உடைய சபையை நீ போஷித்தரல ஆண்டவரே. உடைய நாமத்தை நீ மைப்படுத்திக் கொள்ளும். கனமக்கே, துதிமக்கே, மைமக்கே இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமீன். நூத்தி 10 தமிழ்ல 110, தெலுங்குல 102. 102 in தெலுங்கு, 110 in தமிழ். 110 தமிழ்ல.
என் ஆத்மநேசா இயேசு ராஜா, என்னை படைக்கிறே சாரோன் ரோஜா. நறுங்குண்ட இதயத்துடன் ஆராதிக்கிறே ஆவியுடன் உண்மையுடன். நறுங்குண்ட இதயத்துடன் ஆராதிக்கிறே ஆவியுடன் உண்மையுடன். அதிசயமானவ நித்ய பிதாம், ஆலோசனை கர்த்தரானவா. அதிசயமானவ நித்ய பிதாம், ஆலோசனை வல்லமையுள்ள தேவாகவாம். வாழ்த்துகிறேன் சமாதான பிரபு சத்யமுவாம். வல்லமையுள்ள தேவாகவாம். வாழ்த்துகிறேன் சமாதான பிரபு சத்யமுவாம். என் ஆத்மநேசா இயேசு ராஜா, ரட்சண்ய பாடல்களுடனே ஈட்சனும் நானோ துதிப்பேனே. ரட்சண்ய பாடல்களுடனே பட்சமாயனை ரட்சித்தானே. அட்சயனே அனுதினமோ ஆராதிப்பேன். பட்சமாயனை ரட்சித்தானே. அட்சயனே அனுதினமோ ஆராதிப்பேன். என்ன தாய் தன் மகளை மறப்பாளோ, மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. தாய் தன் மகனை மறப்பாளோ, மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. கடைசி வரை கை விடாதவர் தடையின்றியே வாழ்த்தோகிறே வல்ல தேவா. கடைசி வரை கை விடாதவர் தடையின்றியே வாழ்த்தோகிறே வல்ல தேவா. என் ஆத்மநேசா இறைவனான இயேசுநாதா, மறைவான மன்னா இந்தவா. இறைவனான இயேசுநாதா, மறைவான கரைகளை கழுவினவா. நீரைவாக தோழோதிடுவே குறைய தேவா. கரைகளை கழுவினவா. நீரைவாக தோழோதிடுவே குறைய தேவா. என்
பெரிய தெய்வம் காருண்யம் சரியானதுதான் ரட்சணியோ பெரியதே தெரியாமலே ஏன் செய்திட்டேனோ வீணான புண்ணியம் உரியது உமக்கு கண்ணியம் தெரியாமலே செய்திட்டேனோ வீணான புண்ணியம் இயேசு ராஜா என்னை படைக்கிறே சாரோன் ரோஜா பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் பரிசுத்தத்தில் மகத் செய்கிறவர் கற்பரனே உமகோப்பானவர் யாரும் இல்லை அற்புதங்களை செய்கிறவர் கற்பரனே உமகோப்பானவர் யாரும் இல்லை என் ஆத்மநேசா இயேசு ராஜா என்னை படைக்கிறேன் சாரோன் ரோஜா வாக்குகளை நிறைவேற்றி நீர் போக்குகளை போற தள்ளி நீர் வாக்குகளை நிறைவேற்றி நீர் போக்குகளை போரம் தள்ளி நீர் ஊக்கமாக தோழ பண்ணி நீர் ஏகத்துடனே வாழ்த்திடுவே அல்லேலூயா ஊக்கமாக தோழ பண்ணி நீர் ஏகத்துடனே வாழ்த்திடுவே என்னை படைக்கிறே சாரோன் ரோஜா நறுங்குள்ள நொறுங்குள்ள இதயத்துடன் ஆராதிக்கிறே நாவியுடன் உண்மையுடன் நறுங்குள்ள நொறுங்குள்ள இதயத்துடன் ஆராதிக்கிறே ஆவியுடன் உண்மையுடன் 251 251 தெலுங்குல நம்பர் இருக்கா என்ன தெரியல ஆஹா என்ன இன்பம் பரலோகம் தெலுங்குல 147 147 in தெலுங்கு 251 in 251 தமிழ்ல 251 தெலுங்குல 147 ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவிற்கடங்கா புத்திக்கும் ஏட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ நேச துரோகி என்னை பாசமாயேற்றீர நீர் நேச துரோகி என்னை பாசமாயேற்றீர நீர் பாவமுலை நின்றே
நீரே பாவாவுலாயி நின்றே தூக்கி எடுத்தீரனே என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவிற்கடங்கா நாசபுரி நோக்கியே வீரைந்து சென்ற என்னை நாசபுரி நோக்கியே வீரைந்து சென்ற என்னை பாசம் வைத்தேன் உந்தனில் என்றே அழைத்தனரே பாசம் வைத்தேன் உந்தனில் என்றே அழைத்தனரே ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவில் நேரிந்த நாணல் என்னை மூரிந்திடும் தருணம் நேரிந்த நாணல் என்னை மூரிந்திடும் தருணம் பரிந்து பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தி நீரே பரிந்து பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தி நீரே என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவிற்கடங்கா புத்தி கோயேட்டிடா அன்பை கூற நாவு போதுமோ எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சாவுக்கடியால் சேத்தம்போலாதரித்தீர் அன்பின் சாவுக்கடியால் சேத்தம்போலாதரித்தீர் என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவிற்கடங்கா புத்தி கோமேட்டிடா அன்பை கூற நாவு காரிருள் சூழும் வேலை கலங்கி தவிக்கையில் காரிருள் சூழும் வேலை கலங்கி தவிக்கையில் காத்து நீரென்னை தேற்றி கருத்தாயாதரித்தீர் காத்து நீரென்னை தேற்றி கருத்தாயாதரித்தீர் என்ன
பிராணநாயகா உம்மை என்று நான் கண்டிடுவேன். பிராணநாயகா உம்மை என்று நான் கண்டிடுவேன். ராஜாதி ராஜா உம்மை சேர்ந்திட ஏங்கோகின்றேன். ராஜாதி ராஜா உம்மை சேர்ந்திட ஏங்கோகின்றேன். ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்தி கோமேட்டிடா அன்பை கூற நாவு போதுமா. 254 254 தெலுங்குல நம்பர் இருக்கா என்ன தெரியல. அது முதல் 2 சரண மாத்திரம் பாடலாம். 2 ஸ்டான்ஸ். ஃபர்ஸ்ட் 2 உள்ளம் எல்லாம் முருகுதையா இருக்கீங்களா? உள்ளம் எல்லாம் முருகுதை இல்ல, சரி. ஓகே. 241 241 in Tamil, 207 in Telugu. 207 தெலுங்குல. முதல் 2 சரணங்கள் மாத்திரம். 241 ஆனந்தமா யெகோவா உம் கிருபைகளே. 207 தெலுங்குல. ஆனந்தமாய் யெகோவாவும் கிருபைகளை எல்லா காலத்திலும் துதித்திடுவேன். ஆனந்தமாய் யெகோவாவும் கிருபைகளை சாவின் குழியிலிருந்து என்னை எடுத்து ஜீவனை கொடுக்க என் தேவனே. சாவின் குழியிலிருந்து என்னை எடுத்து ஜீவனை கொடுக்க என் தேவனே. பூமியில் உமதுண்மைகளை எல்லாமே பாடுவே நன்றியுடன். பூமியில் உமதுண்மைகளை எல்லாமே பாடுவே நன்றியுடன். ஆனந்தமாய் யெகோவாவும் கிருபைகளை சிங்க கூட்டிகள் பாசியாயிருந்தாலும் கர்த்தர் சகாயத்தான் பக்தருக்கே. சிங்க கூட்டிகள் கர்த்தர் சகாயத்தான் பக்தருக்கே. பூமியில் என் நன்மையும் குறைவுபடாது. ஆவுந்த உண்மையை என் சொல்லுவேன். பூமியில் என் நன்மையும் குறைவுபடாது. ஆவுந்த உண்மையை என் சொல்லுவேன். ஆனந்தமாய் யெகோவாவும்
கிருபைகளை எல்லா காலத்திலும் தேடுவேன். தொழிலுக்கான செய்தி கேட்கும். రోమీయులకు రాసిన పత్రిక రోమర్కి నిరుపం 5వ అధ్యాయం 8వ వచనం అందరం కలిసి చదువుకుందాం. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம் அனைவருமாக சேர்ந்து வாசிப்போம். ரோமர் అయితే நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ఇంకో భాగం చదువుకుందాం. மற்றொரு பகுதியும் கூட యోహాను రాసిన మొదటి పత్రిక 1 யோவான் 3వ అధ్యాయం 16వ వచనం. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16వ వచనం మొదటి భాగం మాత్రం చదువుదాం. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நாம் வாசிப்போம். ఆయన మన నిమిత్తం அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அறிந்திருக்கிறோம். ప్రార్థన చేసుకుందాం. దేవుడి ఒత్తిగా సిరి జపం చేయవం. ప్రేమగల తండ్రి, పరిశుద్ధమైన దేవా, యేసుక్రీస్తు నామములో తండ్రి మనం పూజించి గణపరిచి ఆరాధిస్తున్నాం. దేవా, నీవు మా ప్రాణప్రియుడు. దేవా, మీరు తండ్రి ప్రేమ పూర్ణుడు. దేవా, మీరు కృపామయుడు. అందుకే నువ్వు స్తుతించి గణపరుస్తున్నాం. మా హృదయాల్లో నింపినటువంటి మీ ప్రేమను బట్టి మీకు స్తోత్రము. తండ్రి, మమ్మల్ని ప్రేమించినంతగా మీరు ప్రాణం పెడుతూ వచ్చినారు తండ్రి. దేవా, మీ ప్రేమను మేము సంపూర్ణంగా అర్థం చేసుకునేదానికి మీరు ఇచ్చిన లేఖన భాగాలను బట్టి, మీరు చూపిన త్యాగాన్ని బట్టి మిమ్మల్ని స్తుతించి ఆరాధిస్తున్నాం తండ్రి. సంఘంగా చేరి ఒకసారి మిమ్మల్ని స్తుతించేదానికి మాకు ఇచ్చిన సమయాన్ని బట్టి వందనములు. మా ప్రభుత్వంలో మిమ్మల్ని ఆరాధిస్తుండగా తండ్రి, ఒకసారి మమ్మల్ని మీ ఆత్మ చేత, మీ వాక్య చేత నింపండి తండ్రి. మా హృదయాల్లో సంపూర్ణమైన ఆనందం కలిగిన వారమై, పరిపూర్ణమైనటువంటి సంతోషంతో మిమ్మల్ని ఆరాధించినట్లు దేవా, మాతో మాట్లాడండి తండ్రి. మీ ప్రేమను ఎరిగిన వారమై మిమ్మల్ని ఆరాధించినట్టు సహాయం చేయండి తండ్రి. దేవా, వచ్చిన వారిని బట్టి మీకు స్తోత్రము. ప్రతి అందరితో మీరు మాట్లాడండి దేవా. మీ మనసు మా మధ్యలో ఉంచండి. మీ సింహాసనాన్ని మా మధ్యలో ఉంచండి. మీ ఆలోచనతో మమ్మల్ని నింపండి తండ్రి. నన్ను మరుగుపరచండి. పరిచయకు నేను యోగ్యుని కాను. కేవలము తండ్రి, నా ప్రభు నా కోసమై కలువరిలో ఆ యొక్క అమూల్యమైన రక్తం చిందించడం ద్వారా, నన్ను కడిగి పవిత్రపరచడం ద్వారా తండ్రి నిలబడుతుంటున్నా తండ్రి. మీ యొక్క ఆత్మ అనుగ్రహించండి, మీ మాట అనుగ్రహించండి. సంఘానికి క్షేమము, మీ నామానికి మహిమ తెలుసుకోమని మీ దయల హస్తాలుగా అప్పగించుకుంది. యేసుక్రీస్తు నామములో ప్రార్థించి అడిగి వేడుకుంటున్నాం తండ్రి. ఆమేన్. చదవబడిన లేఖన భాగాలు మనకు అందరికీ తెలుసు. நாம் வாசித்த பகுதியானது நம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்றுதான். మనం 3 పాటలు పాడినాం. ఇప్పుడు మనం நாம் இங்கே 3 பாடல்களை பாடினோம். 3 పాటల్లో 3 విషయాలు ఉన్నాయి. 3 பாடின பாடல்களிலும் ஒரு விஷயம் இருக்கிறது. 3 విషయాలు ఉన్నాయి. 3 விஷயங்கள் இருக்கு. ఒక్కొక్క పాటలో ఒక విషయం ఉంది. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. మీరు గమనించారో లేదో? நீங்கள் கவனித்தீரோ இல்லையோ? మొదటి పాటలో ఆయన మన ప్రాణప్రియుడు. முதலாவது பாடலிலே அவர் நம்முடைய ప్రాణప్రియుడు, జీవని கொடுத்தவர். அவர் నా ప్రాణప్రియుడా యేసు, என் ஆத்மா நேசர் என்று பாடினோம். రెండవ పాటలో ఆయన ప్రేమాపూర్ణుడు. இரண்டாவது பாடலில் அவர் அன்பா இருக்கிறார் என்று பாடினோம். మూడవ పాటలో ఆయన కృపామయుడు. மூன்றாவது பாடலில் அவர் கிருபையா இருக்கிறார் என்று பாடினோம். ఆ ప్రభుని మనం ఇప్పుడు ఆరాధిస్తూ ఉన్నాం. அந்த தேவனை இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம். ఆయన మనకి ప్రాణప్రియుడు కాబట్టి మనం ఆరాధించాలి. அவர் நமக்கு జీవனை கொடுத்தது నిమిత్తமாக நாம் அவரை ఆరాధిக்க போகிறோம். రెండవది ఆయన ప్రేమలో పరిపూర్ణుడు కనుక మనం ఆరాధించాలి. இரண்டாவதாக
அவர் அன்பிலே பரிபூர்ணமுள்ளவராய் இருப்பது நிமித்தமாக நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். మూడవదిగా ఆయన కృపని మన జీవితాల్లో చూపిస్తూ వచ్చాడు కనుక ఆయన ఆరాధించాలి. மூன்றாவதாக அவருடைய கிருபையை நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு காண்பிப்பது நிமித்தமாக அது நிமித்தமாக நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ఆయన ఒక్కడే ఆరాధనకు యోగ్యుడు కనుక ఆయన్ను ఆరాధించాలి. ஏனென்றால் அவர் மாத்திரமே ஆராதனைக்கு தகுதியுள்ளவர் என்ற நிமித்தமாக அது நிமித்தமாக நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். చదవండి భాగంలో நாம் வாசித்த பகுதியிலே 8వ వచనం, 8వ వచనం, రోమర్ పత్రిక 5వ అధ్యాయం 8వ వచనం. దేవుడు మన ఎడల తన ప్రేమను వెల్లడిపరుచున్నాడు. தேவன் தம்மேல் வைத்த அன்பை தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ఎట్లనగా మనం ఇంకొక పాపులమే ఉండగానే క్రీస్తు మన కొరకు చనిపోయాడు. ஏனென்றால் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். 1 యోహాను 3:16లో 1 யோவான் 3:16 பார்க்கும் பொழுது ఆయన మన నిమిత్తమే ప్రాణం పెట్టిన కనుక ప్రేమ ఎట్టిదని మనం గ్రహించుకుంటున్నాం. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். మనము ప్రేమను సంపూర్ణంగా ఎరిగిన వారమైతే ప్రభుని ఆరాధించగలం. நாம் தேவனுடைய அன்பை முழுமையாக பெற்றிருப்போம் என்று சொன்னால் தேவனை நாம் ஆராதிக்க கூடும். ఆయన ప్రేమను మనం అనుదినము కూడా అనుభవిస్తూ ఉండాలి. அவருடைய அன்பானது நாம் అనుదినமும் அதை நாம் అనుభవిக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ఆ లోకంలో ఉన్నటువంటి సమస్తమైన జ్ఞానం కంటే కూడా ప్రభు యొక్క ప్రేమ ఎరగడం గొప్ప జ్ఞానం. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தை பார்க்கிலும் தேவனுடைய அன்பை பெற்றிருப்பது பெரிய ஞானமாய் இருக்கிறது. మన పౌలు ఈ మాట అంటాడు. விதமான பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ఎఫెసీయులకు రాసిన పత్రిక 3వ అధ్యాయం, எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 19వ వచనం, 3:19 வசனம். எபேசியர் 3:19. அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைவேற்றவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 19వ వచనంలో తెలుగులో కలిసినా కానీ నేను చదువుతాను. జ్ఞానమునకు మించిన క్రీస్తు ప్రేమను తెలుసుకొనుటకు తగిన శక్తి గలవారు కావాలి. జ్ఞానమునకు మించిన క్రీస్తు ప్రేమ, அறிவிக்கெட்டாத அந்த அன்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். అంటే ఈ లోకంలో ఉన్నటువంటి సమస్తమైన జ్ఞానము సంపాదించుట కంటే కూడా యేసుక్రీస్తు యొక్క ప్రేమను తెలుసుకోవడం ఎంతో విలువ గలది. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தையும் அந்த அறிவையும் நாம் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்வதும் அதை அறிந்து கொள்வதும் நமக்கு அது அதிகமானதாய் காணப்படுகிறது. ఆ ప్రేమ ఎప్పుడైతే మనం ఎరుగుతామో గ్రహిస్తామో అప్పుడు ప్రభువును గురించినటువంటి ఆ యొక్క ప్రేమతో మనం సంపూర్ణంగా ఆరాధించాలి. எப்பொழுது அவருடைய அன்பை நாம் அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது அன்பை குறித்து நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ఆరాధించడం లేదు అంటే కారణము ప్రభు యొక్క ప్రేమను ఎరగలేదని అర్థం. ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று அதோட பொருள். ప్రభు ఎంత ప్రేమ చూపించాడో మనకు తెలుసు. தேவன் எவ்வளவாய் நம்மை நேசித்தார் என்று உங்களுக்கு தெரியும். 1 యోహాను 3:16లో తన ప్రాణం పెట్టినంతగా మనల్ని ప్రేమించినాడు. 1 யோவான் 3:16 தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி அவர் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். దేవుడు ప్రేమించే దానికోసమే తన ప్రాణాన్ని పెడతాడు. தேவன் நம்மை நேசிக்கும்படியாக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். ప్రాణం పెట్టకుండా వేరే విధంగా మనుషుల్ని విమోచించవచ్చు కదా. ஒருவேளை தம்முடைய ஜீவனை கொடுக்காமல் வேறு விதமாக மனிதனை விதமாக ஆதாயப்படுத்த முடியும் அல்லவா? ఈ ప్రశ్న నన్ను చాలా సార్లు నేను అనుకుంటూ వచ్చాను. நான் அநேக முறை இந்த கேள்வி என்னைக்கு நானே கேட்டுக்கொண்டு வந்தேன். ఎందుకు దేవుడే తన ప్రాణం పెట్టాలి, వేరే విధంగా లేకుంటే మాట చెప్పి మానవుల్ని రక్షించవచ్చు కదా పాపుల నుంచి అనుకుంటూ వచ్చాను. ஒருவேளை தேவன் தம்முடைய ஜீவனை கொடுக்காமல் தேவன் ஒரு வார்த்தையிலே நம்முடைய மனிதர்களுடைய எல்லாரையும் ரட்சிக்க கூடுமே அப்படின்ற நினைத்து வந்தேன். నాకు వచ్చిన ఆలోచన ఏంటంటే, எனக்கு வந்த யோசனை என்னென்றால் దేవుని యొక్క లేకుంటే ఒక వ్యక్తి యొక్క ప్రేమని మనం సంపూర్ణంగా ఎరగాలంటే, தேவன் இல்லை என்றால் ஒரு நபருடைய அன்பை முழுமையாக நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ఏది చేసినా గానీ అతన్ని మనం ఆయన యొక్క ప్రేమను మనం ఎరగలేం. எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட அவருடைய அன்பை நம்மால் பெற முடியாது. అతనికి మన జీవితంలో మనకి ఎన్ని శ్రేష్టమైనటువంటి బహుమానాలు ఇచ్చినా గానీ సంపూర్ణమైన ప్రేమ కాదు అది. அவர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் விலையேற பெற்ற வெகுமதிகளை கொடுத்தாலும் கூட அவருடைய அன்பை நாம் முழுமையாக நம்மால் பெற முடியாது. మన జీవితంలో మనం సుఖంగా బతికేదానికి మన ఏర్పాట్లు అన్ని చేసినా గానీ అతని ప్రేమ కొరత కలిగే ఉంటుంది. நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நம்ம வாழ்வதற்கு முழுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருந்தாலும் கூட மற்றவருடைய அன்பை பெற முடியாமல் போகிறோம். కాబట్టి ఇప్పుడు మనిషి దేవుని యొక్క ప్రేమ ఎలాంటిది ఎరగాలంటే, ஒரு மனிதன் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
అన్నిటికంటే విలువైనది ప్రాణం. எல்லாவற்றிற்கும் மேலானது தம்முடைய ஜீவன். కనుకనే దేవుని యొక్క ప్రేమని మనుషులు ఎరగాలంటే ఆయన తన ప్రాణాన్ని ఇస్తూ వచ్చినాడు. மனிதர்கள் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தேவன் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். లేకుంటే దేవుడు ఇంకేదైనా చేసినా సరే అది మనుషులు కూడా సహజంగా చేయొచ్చు దాన్ని. ஆனால் இதை காட்டிலும் மனிதர்களை போல ஏதாவது ஒரு காரியம் செய்வார்களானால் அந்த காரியத்தை தேவனை காட்டிலும் மனிதர்கள் கூட செய்வார்களே என்று நினைப்பார்கள். మన కోసం ఎవరు కూడా మనల్ని ప్రాణం పెట్టేంతగా ఈ లోకంలో ఎవరు ప్రేమించలేరు. நம்மை நேசிப்பதற்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து நேசிக்கக்கூடியவர்களுக்கு யாரும் இல்லை. నాకు తెలిసి తల్లి కూడా తన ప్రాణం పెట్టలేదు. எனக்கு தெரிந்தும் கூட பெற்ற தாய் கூட தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசிக்க முடியாது. 2 కిడ్నీలు ఉంటే ఒక కిడ్నీ ఇవ్వచ్చు కానీ 2 కిడ్నీలు ఇవ్వలేదు. ஆனால் 2 కిడ్నీ இருந்தால் 1 కిడ్నీ கொடுப்பார்கள் தவிர 2ஐயும் கொடுக்க மாட்டார்கள். అలాంటి ప్రేమను ఎవరు లోకంలో మనకు చూపించలేరు. அப்படிப்பட்ட அன்பு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு காண்பிக்க முடியாது. ప్రాణం పెట్టినంతగా ఎవరు ప్రేమించలేరు. జీవனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் நேசிக்க மாட்டார்கள். ఇలాంటి ప్రేమను మానవుడు ఎరగాలంటే இப்படிப்பட்ட அன்பை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் దేవుడే తన ప్రాణాన్ని ప్రాణంగా పెట్టాల్సి వచ్చింది. தேவன் தாமே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வேண்டியது அவசியமானதாயிற்று. ఇప్పుడు అలాంటి ప్రేమను మనం ఎరిగితే அப்படிப்பட்ட அன்பை நாம் தெரிந்து கொண்டிருப்போமானால் లోకములో ఎవరు చూపించలేని ప్రేమ దేవుడు చూపించాడు అని మనం గ్రహించగలిగితే இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாதது யாரும் கொடுக்க முடியாத ஜீவனை தேவன் கொடுத்தார் என்று நாம் உணர்ந்திருப்போமானால் ఎవరో చూపించలేని ప్రేమను దేవుడు చూపించాడని ఎరిగితే யாரும் காண்பிக்காத அன்பு சிநேகமானது தேவன் காண்பித்தார் என்று சொன்னால் ఖచ్చితంగా ఆరాధన చేస్తాం. நிச்சயமாக ஆராதனை நாம் செய்யக்கூடியவர்களாய் காணப்படுவோம். లేకుంటే ఆరాధన చేయలేం. இல்லை என்றால் ஆராதனை நம்மால் செய்ய முடியாது. అందుకనే పౌలు అంటాడు, அதற்காக பவுல் சொல்லுகிறார், జ్ఞానమును గురించిన క్రీస్తు ప్రేమని మీరు ఎరగాలి అంటాడు. அறிவிக்கட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். వాక్యం బాగా చెప్పొచ్చు, దేవుడి వచనం నன்றாக சொல்லலாம், వాక్యం బాగా చదవచ్చు, వేద వచనం నன்றாக వాసిக்கலாம். లోకములో ఉన్నటువంటి ఈ యొక్క టెక్నాలజీ లేకుంటే సాంకేతిక పరమైన జ్ఞానం అంతా సంపాదించవచ్చు. இந்த உலகத்தினுடைய இந்த வளர்ச்சிக்குரிய காரியங்களும் அந்த ஞானத்தை நாம் அதிகமாய் இந்த உலகத்துடைய வளர்ச்சியை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ఇవన్నీ సంపాదించినప్పటికీ కూడా எல்லாவற்றும் சம்பாதித்தாலும் கூட దేవుని యొక్క ప్రేమని ఎరగకుండా ఉంటే అంత జ్ఞానం వ్యర్థమే. தேவனுடைய அன்பை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பெற்றிருந்த எல்லாமே அது வீண் என்று சொல்லி பார்க்கிறோம். కాబట్టి దేవుడు తన ప్రాణాన్ని ఇస్తూ వచ్చినాడు. அது நிமித்தமாக தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். మొదటి యోహాను 3:16 ఏం ఉందంటే 1 యోహాను 3:16 తన ప్రాణం పెట్టాడు కనుక ప్రేమ ఏంటని గ్రహించుకొనుచున్నాం. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அவர் அன்பு என்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 5వ అధ్యాయం 8వ వచనం, రోమీయుల 5వ అధ్యాయం 8వ వచనంలో రోమర్ 5:8 பார்க்கும் பொழுது దేవుడు మన ఎడల తన ప్రేమను వెల్లడిపరుచున్నాడు. ఎట్లనగా మనం ఇంకనూ పాపలమై ఉండగానే క్రీస్తు మన కొరకు చనిపోయాను. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ఇంతటికి ఇంత ప్రేమ చూపించడానికి కారణం ఏంటంటే இதற்காக இவ்வளவு அன்பு காண்பிக்க வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால் మనుషులందరూ కూడా దేవుని యొక్క దృష్టిలో పాపం చేసి తొలగిపోతూ వచ్చినారు. மனிதர்கள் தேவனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது முழுமையாக எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். మనలందరూ కూడా దేవుని యొక్క శిక్ష కింద ఉంటూ వచ్చినారు. மனிதர்கள் முழுவதுமாக தேவனுடைய தண்டனைக்குள்ளாய் காணப்பட்டார்கள். దేవుని యొక్క నీతికి దూరంగా వస్తూ వచ్చినారు. ஏனென்றால் தேவனுடைய நீதிக்கு ஜனங்கள் முழுவதுமாக தூரமாய் காணப்பட்டார்கள். ఇలాంటి మనిషి ఇలాగూ పతనం అయిపోతూ నరకానికి పాత్రుడుగా ఉంటూ వచ్చినారు. மனிதர்கள் முழுவதுமாக அழிந்து நரகத்திற்கு அருகில் செல்லக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். ఆదికాండం 3వ అధ్యాయం, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ఆదికాండం క్షమించి 8వ అధ్యాయం, மன்னியுங்கள், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21వ వచనం. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் நிமித்தமும் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவர் சிறு வயது தொடங்கிய பொல்லாததாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது చాలు ఎందుకనగా నరులో హృదయాలు వచ్చినా వారి బాల్యము నుండి చెడ్డది. 21 2వ భాగం.
ஏனென்றால் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயதில் தொடங்கி பொல்லாததாயிருந்தது. సహజంగా మానవుడు చెడ్డవాడు. ஏனென்றால் வழக்கமாக மனிதன் ஒரு தீமைக்குரியவனாய் காணப்படுகிறான். ఎందుకు చెడ్డవాడేదో మనకు తెలుసు. எதற்காக அவன் தீமைக்குள்ளானன் என்று நமக்கு தெரியும். దేవుడిచ్చినటువంటి స్వేచ్ఛను దుర్వినియోగపరిచి పాపి అయినాడు. ஏனென்றால் தேவன் கொடுக்க வேண்டிய முகர்ந்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவன் பாவியானான். మనం పాపము అంటూ ఉన్నదా ఏంటంటే అది దేవుడిచ్చిన స్వేచ్ఛను మనము దుర్వినియోగపరుస్తున్నాం. அதே பாவம். ஏனென்றால் பாவம் என்று சொல்கிறோம். என்னென்ன பாவம் என்று சொன்னால் தேவன் நமக்கு சுயமாய் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் அதை தவறாக பயன்படுத்தும் போது அது பாவமாய் எண்ணப்படுகிறது. దేవుడిచ్చిన స్వేచ్ఛ తమిళ స్వేచ్ఛను దేవుడిచ్చినటువంటి ఫ్రీడమ్ ని మిస్యూజ్ చేయడం, అదే సుతంత్రత. దేవుడిచ్చినటువంటి స్వేచ్ఛని మనము దుర్వినియోగపరుస్తున్నాం. అదే పాపం. தேவன் கொடுத்த அந்த சுவாதீனத்தை நாம் அதை நம்ம விருப்பம் இல்லாமல் செய்வது நிமித்தமாக அது பாவம் என்று பார்க்கிறோம். కాబట్టి దేవుడు తప్పు కాదు, அது தேவனுடைய தவறல்ல. దేవుడు మనల్ని పాపంగా సృష్టించలేదు. தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் போது பாவியா சிருஷ்டிக்கவில்லை. దేవుడు మనకు స్వేచ్ఛ ఇచ్చినాడు. தேவன் நமக்கு சுவாதீனத்தை கொடுத்தார். దేవుడు స్వేచ్ఛ ఇవ్వకుండా ఉంటే మనం మనుషుల్లాగా జీవించలేం. நாம் தேவன் நமக்கு சுவாதீனத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் மனிதர்களை போல జీవిக்க முடியாது. రోబోట్ లాగా ఉంటాం, రోబోయ్ పోల కనపడుவோம். కాబట్టి దేవుడు ఏం చేశాడంటే మనిషికి స్వేచ్ఛ ఇచ్చినాడు. தேவன் மனிதர்களுக்கு அந்த சுவாதீனத்தை கொடுத்தார். ఆ స్వేచ్ఛ మనం ఏం చేస్తున్నామంటే దుర్వినియోగపరిచి దేవునికి విరోధైనాం. அந்த சுவாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்தி தேவனுக்கு விரோதியாய் காணப்படுகிறோம். కాబట్టి ఇలాంటి స్థితిలో ఉన్నటువంటి మానవుణ్ణి విడిపించేదాని కోసము ఆయన తన ప్రేమను కనిపించేదానికి తన ప్రాణాన్ని పెట్టినాడు. இப்படிப்பட்ட மனிதர்களை விடுவிக்கும்படியாக தேவன் தாமே தம்முடைய ஜீவனையை கொடுத்து நம்மை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். కాబట్టి సహజంగా మానవుడు చెడ్డవాడు. ஏனென்றால் సహజமாக మనిదர்கள் அது తవరులై కాణப்படுகிறார்கள். రోమీయుల రాసిన పత్రిక 3:20లో చూస్తాం, అందరూ పాపం చేసి దేవుడి నుంచి మహిమను పొందలేకపోతూ ఉన్నారు. அப்படி நினைவருக்கும்படியாக தேவன் தாமே கொடுத்த 3:23 అందరికి తెలిసిన బాగా எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையுற்றலாகி போனார்கள். కాబట్టి అందరూ కూడా పాపము చేసి దేవుడు ఇచ్చేటువంటి మహిమను పొందలేకపోతూ எல்லோரும் பாவம் செய்த நிமித்தமாக தேவனால் கொடுக்கப்படக்கூடிய மகிமையை நாம் இழக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ఇర్మియా గ్రంథం, எரேமியாவின் புத்தகம் 17వ అధ్యాయం, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9వ వచనం. 9వ వచనం. எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயமே తిరుపుల్లதும் మగా కేడుల్లதுமாய் இருக்கிறது. హృదయం అన్నిటికంటే మోసకరమైనది, అది ఘోరమైన వ్యాధి కలది. 9వ వచనం. எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயமே తిరుకుల్లதும் మగా కేడుల్లதுமாய் இருக்கிறது. మానవుని యొక్క హృదయము అన్నిటికంటే మోసకరమైనది. என்றால் மனிதனுடைய இருதயமானது எல்லாவற்றிலும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது. ఇలాంటి హృదయముతో దేవుణ్ణి ఆరాధించలే. இப்படிப்பட்ட இருதயத்தை வைத்துக் கொண்டு நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. కాబట్టి మనం బాల్యముతోనే పాపులమై పాపముతో చెలగాటం ఆడుతూ ఉన్నాం. இவ்விதமாக நாம் சிறு வயது முதற்கொண்டே பாவிகளாய் இருந்து பாவத்தோடு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். నిన్న మనుష్య ఒక మాట అన్నాడు, నిప్పుతో చెలగాటం ఆడుతున్నామని. நேற்று ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொன்னார், நாம் நெருப்போடு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று. కాబట్టి లోకంలో ఉన్నటువంటి పాపముతో మనం ఏం చేస్తున్నామంటే చెలగాటం ఆడుతూ, తమిళ్లో ఏమంటారు దాన్ని, తెలుగులో చెలగాటం అంటే ఆడుకోవడం. వీఆర్ ప్లేయింగ్ విత్ ద సిన్. చెలగాటం ఆడుతూ దాని యొక్క స్వాధీనంలోకి వెళ్ళి నష్టపోతూ ఉన్నాం. விதமாக பாவத்தினுடைய விளையாட்டிலே நாம் மனிதர்கள் எல்லோரும் அந்த பாவமான பாவத்திலே விளையாடி கொண்டு తమ జీవని నష్టపడుతూ కొల్లుகிறார்கள். ఈ పాపముతో చెలగాటం ఆడుతూ పాపముతో ఆడుకుంటూ సంతోషిస్తూ చివరికి నష్టపోతూ నరకానికి వెళ్తూ ఉన్నాం. விதமாக பாவத்தினுடாய் அவர்கள் விளையாடி தమ జీవனை నష్టపడుத்துக் கொண்டு கடைசியாக அவர் நரகத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். నాకు ఒకసారి ఒక సందేహం వచ్చింది. எனக்கு ஒரு முறை ஒரு சந்தேகம் అంటే కొత్తగా నేను రక్షించబడినప్పుడు, நான் புதிதாக ரட்சிக்கப்பட்ட பிறகு, అప్పుడు వాక్యం పెద్దగా తెలియదు, కాకపోతే యేసు ప్రభు దేవుడని నమ్మాను నేను. ஆனால் எனக்கு வசனம் முழுமையாக தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்று அறிந்திருந்தேன். అప్పుడు ఏంటి ప్రభువా ఇలా చెప్తున్నారు,
లోకంలో ఉండేదే కదా మనుషులు చేస్తున్నారు, లోకంతో నువ్వే కదా సృష్టించినావు, లోకంలో ఉండేదే మనుషులు చేస్తున్నారు, మళ్ళీ అంతా పాపం అంటే ఏంటని నాకు సందేహం వచ్చింది. இவ்விதமாக ஒரு சந்தேகம் வந்தது. உலகத்தை நீர்தான் சிருஷ்டித்தீர், உலகத்தில் உள்ளவைதானே ஜனங்கள் சீடிக்கொண்டிருக்கிறார்கள், அது எப்படி பாவமாகும் என்று சொல்லி நான் நினைத்தேன். లోకాన్ని సృష్టించింది నువ్వు, உலகத்தை சிருஷ்டித்தீர் நீர், లోకంలో ఉండే మనుషులు మీరు, వారు உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மனிதர்கள் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ఉండేదే మనుషులు చేస్తున్నారు, உலகத்தில் உள்ளவைகள் தானே மனிதர்கள் செய்கிறார்கள். ఎందుకు పాపం పాపం అంటున్నారు వీళ్ళు? அதற்கு ஏன் அவர்கள் பாவம் பாவம் என்று சொல்கிறார்கள்? వచ్చిందా ఈ డౌట్? யாருக்காவது வந்ததா எப்படிப்பட்ட சந்தேகம்? నాకు వచ్చింది ఇది. ఎందుకు ఈ లోకం ఉండేది చేస్తున్నాం, మళ్ళీ పాపం ఏంది, దేవుడు సృష్టించినాడు కదంతా అని నాకు సందేహం వచ్చింది. விதமாக உலகத்தில் உள்ளதானே செய்கிறோம், உள்ளவைகளானே செய்து கொண்டிருக்கிறோம், அது எப்படி பாவமாகும் என்று சொல்லி சந்தேகம் வந்தது. దానికి సమాధానం, அதற்கு பதிலானது 1 యోహాను 3వ అధ్యాయం, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, 1 యోహాను 2వ అధ్యాయం, 1 யோவான் 2ஆம் அதிகாரம், ఎంత 16వ వచనం, 2:16, 1 2ஆம் அதிகாரம் 16 ఉన్నదంతయు అనగా శరీరాశియు నేత్రాశియు జీవడంబును తండ్రి వలన పుట్టిన కావు, అవి లోక సంబంధమైనవే. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. కాబట్టి లోకంలో ఉన్నదంతా దేవుడు సృష్టించిన, దేవుడు పెట్టింది కాదు. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. లోకాన్ని సృష్టించిన దేవుడే, உலகத்தை சிருஷ்டித்தவர் தேவன் தான், మనసు సృష్టించిన దేవుడే, மனிதர்களையும் உண்டாக்கினவர் தேவன் தான். అయితే మనుషులు పడే పాటలన్నీ దేవుడు పెట్టాడు కాదు. ஆனால் மனிதர்கள் படுகிற பாடல் எல்லாமே தேவனால் உண்டானது என்றால் அது இல்லை. లోకంలో ఉన్నదంతయు, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் శరీరాశ నేత్రాశ, அது மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம். మనకు పుట్టే ఈ శరీరాశలు దేవుడు ఇచ్చినట్టు కాదు. நம்ம శరీరத்தின் నిశ్చయం எல்லாம் தேவனால் உண்டானதல்ல. మనం నేత్రాలతో కన్నులతో ఆశించే ప్రతిదీ దేవుడిచ్చింది కాదు. நம்முடைய கண்களின் நிச்சயம் கூட எல்லாமே அது தேவனால் உண்டானதல்ல. మనం అతిశయించే ప్రతిదీ కూడా దేవుడు మన హృదయాల్లో ఉంచింది కాదు. நாம் விருப்பப்படுகிற ஒவ்வொன்றும் கூட அது தேவனால் உண்டானதல்ல. ఇవన్నీ దేవుడు కావు కాబట్టి, இவை எல்லாம் தேவனால் உண்டானதல்ல என்று சொல்லி, దేవుడికి ఇష్టం లేదు కాబట్టి, தேவனுக்கு விருப்பம் இல்லாததால் என்பது நிமித்தமாக ఇవన్నీ మనం చేస్తున్నాం కాబట్టి, எல்லாம் நாம் செய்கிறது நிமித்தமாக మనం దేవునికి శత్రువులైనాం. இது நிமித்தமாக இவை எல்லாம் செய்வது நிமித்தமாக நாம் தேவனுக்கு விரோதிகளாய் காணப்படுகிறோம். దేవునికి విరోధులమైనా, நாம் தேவனுக்கு விரோதியாய் காணப்படுகிறோம். దేవునికి శత్రువులు అవుతూ వచ్చినాం, தேவனுக்கு சத்ருக்களாய் காணப்படுகிறோம். దేవునికి దూరంగా వెళ్ళిపోతూ వచ్చినాం, தேவனுக்கு இது நிமித்தமாக தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ఇలాంటి పరిస్థితుల్లో మానవుణ్ణి దేవుడు ప్రేమించినాడు. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களை தேவன் நேசித்தார். అదే మనం చూసాం రోమీయుల 5వ అధ్యాయంలో, రోమీయుల 5వ అధ్యాయం 5వ వచనంలో, రోమర్ 5:8 நாம் இதை வாசித்தோம். చదవండి మళ్ళీ అది. రోమర్ 5:8. కాబట్టి మనం ఇంకా పాపులమై ఉండగానే క్రీస్తు మన కొరకు చనిపోయాను. நாம் பாவிகளாய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். కాబట్టి దేవుడు మన యొక్క పాపముల్ని, మన యొక్క శాపములని ఆయన ఏం చేస్తూ వచ్చాడంటే, ఆయన తన సిలువలో మోసుకుంటూ వచ్చినాడు. தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவருடைய சிலுவையின் மீது நமக்காக அவர் சுமந்து கொண்டார். ఆయనతో ఐక్యపరచుకునే దానికోసమై ఆయన ఆ పని చేయవలసి వచ్చింది. அவரோடு கூட நாம் அனைவருமாக ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த வேலையை செய்வதாயிற்று. ఎఫెసీయులకు రాసిన పత్రిక, எபேசுக்கு நிருபம் 1వ అధ్యాయం 16వ వచనం. எபேசியர் 1:16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, అంత ఉదయ అన్ని కలిసి ఉన్నాయి, నేను చదువుతానండి. ప్రేమ చేత ఆయన క్రీస్తులో మనల్ని ఏర్పరచుకునేను. తెలుగులో 4 నుంచి 7 దాకా కలిసి ఉన్నాయి, తమిళ ఏదో చూడండి. ప్రేమ చేత ఆయన క్రీస్తులో మనల్ని ఏర్పరచుకునేను. அன்பு நிமித்தமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், ஏற்படுத்தினார் என்று சொல்லி. కాబట్టి ఆయన ప్రేమ చేత మనల్ని ఏర్పరచుకున్నాడు. அன்பு நிமித்தமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ఏర్పరచుకోవడం అంటే தெரிந்து கொள்வது என்று சொன்னால் కొంతమందిలో నుంచి కొంతమందిని ఏర్పరచుకోవడం. ஒரு குழுவிலிருந்து ஒரு சிலர்களை அவர் தெரிந்து கொள்வது. ఒక గుంపులో నుంచి కొన్నిటిని సెలెక్ట్ చేసుకోవడం. ஒரு குழுவிலிருந்து, அதாவது ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு சில நபரை தெரிந்து கொள்வது. లోకములో ఉన్నటువంటి అందరిలో నుంచి
ఆయన సంకల్పించిన వారిని, ఆయనకి విధేయులైన వారిని ఆయన ఏర్పరచుకుంటూ ఉన్నారు. உலகத்தில் உள்ளவர்களை அநேகர்களை பார்க்கிறோம். அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களை தேவன் பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ఆయనకి విధేయులైన వారిని, ఆయన సువార్తకు లోబడిన వారిని ఆయన ఏర్పరచుకుంటూ ఉన్నారు. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களையும் அவர் சுவிசேஷத்தை அங்கீகரித்தவர்களையும் தேவன் தெரிந்து ఈ கொண்டார். రోజు నువ్వు నేను ప్రభుని ఆరాధించుకుంటున్నామంటే ఆయన యొక్క సంకల్పంలో మనం ఆయన సన్నిధికి వచ్చాక ఆయన ఏర్పరచుకుంటూ இந்த వచ్చిన நாளிலே நீங்களும் நானும் கூட அவர் ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக நாம் தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டில் நாம் காணப்படுகிறோம். నువ్వేదో యాక్సిడెంటల్ గా ఇక్కడికి రాలేదు, మనకి రాలేదు, ஏதோ சபைக்கு வருவது ஏதோ விபத்து என்று நீங்க நினைக்க வேண்டாம். ప్రభు నిన్ను ఏర్పరచుకున్నాడు. தேவன் தாமே இந்த காரியத்தை தெரிந்து கொண்டார். ప్రభు నిన్ను ప్రేమించినాడు. தேவன் தாமே உன் மீது அன்பு வைத்தார். ప్రభు నిన్ను ఎరిగినాడు. தேவன் உம்மை அறிந்து கொண்டார். ఎరగడాన్ని బట్టి నువ్వు మందిరానికి వచ్చావు. தேவன் உம்மை அறிந்த நிமித்தமாகவே நீ இந்த நாளில் தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாய். భూమి పునాదులు మునిపే ఆయన నిన్ను ఆయన ఎరిగినాడు కనుకనే ఈ మందిరానికి వచ్చినావు. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்ட நிமித்தமாக இந்நாளிலே நீங்கள் தேவனுடைய வீட்டிலே காணப்படுகிறீர்கள். ఆ విషయం కూడా చూస్తే మనం జగత్తు పునాది వేయబడక మునిపే ప్రేమ చేత ఆయన క్రీస్తులో మనల్ని ఏర్పరచుకొని, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நீங்கள் அவர் அன்பினாலே நீங்கள் தெரிந்து கொண்டது நிமித்தமாக இந்த நாளில் நீங்கள் அவர் வீட்டில் காணப்படுகிறீர்கள். ప్రభువుకి నువ్వు ఇప్పుడు ఏముంటే నువ్వు ఆయనకి శత్రువు నుంచి మిత్రువు అవుతూ వచ్చినావు. இப்பொழுது தேவன் பார்வையிலே நாம் அவருடைய சத்துருக்களாய் இருந்த நாம் இப்போ சிநேகிதர்களாய் மாறிவிட்டோம். రెండవదిగా చూసినట్టయితే రెండవ అధ్యాయం எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4వ వచనం. 4ஆம் வசனம். தேவனை இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ఇక్కడ చూస్తే ప్రేమ చేత మనల్ని క్రీస్తుతో కూడా బ్రతికించాను. அன்பினாலே தேவன் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ప్రేమ చేత ఆయన బ్రతికించినాడు. அன்பினாலே நம்மை ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார். నిన్ను ఎరగడము ఆయన ప్రేమే, உன்னை தெரிந்து கொள்வதும் அவருடைய அன்புதான். నిన్ను బ్రతికించడము ఆయన ప్రేమే, நம்மை உயிர்ப்பிப்பதும் அவருடைய அன்புதான். బ్రతికించినాడంటే అర్థం ఏంటి? நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொன்ன అర్థం என்ன? మనం చచ్చిపోయిన వారము, நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். మనం చనిపోయిన వారం కాబట్టి ఆయన బ్రతికించినాడు. நாம் மரித்தவர்களாய் இருந்தது நிமித்தமாக அவர் நம்மை உயிர்ப்பித்தார். జిగటగల దొంగ ఊపిలో మనం కిందకి వెళ్తూ ఉన్నప్పుడు ఆయన పైకి లేపినాడు. ஒளியான சேட்டில் இருந்து நம்மை தேவன் தாமே நம்மை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். మనల్ని మనము బ్రతికించుకోవాలి, మనల్ని మనము రక్షించుకోవాలని మనం ఎంత ప్రయత్నం చేసినా వీలు కానప్పుడు ప్రభువే ఆయన ప్రేమ చేత మనల్ని బ్రతికించినాడు. விதமாக நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது கூடாத காரியம். தேவன் தாமே நம்ம உயிர்ப்பித்து நம்மை ரட்சித்து விதமாக நம்மை கூடி வர செய்திருக்கிறார். మూడవదిగా చూసినట్లయితే மூன்றாவதா பார்க்கும் பொழுது 5వ అధ్యాయం 5వ అధ్యాయం எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2వ వచనం. 2ஆம் வசனம். ఇక్కడ కూడా చూస్తే ప్రేమ చేత ఆయన మనల్ని పరిమళవాసగా ఉండేదాని కోసమై ఆయన తను అప్పగించుకుంటూ వచ్చినాడు. நம்முடைய அன்பின் நிமித்தமாக சுகந்த வாசனையாக நம்மை தெரிந்து கொண்டார். ఇలాంటి పరిస్థితులు మనల్ని ఎరిగి బ్రతికించి ఆయన సన్నిధిలో சுவாசனகா ఉండేదాని కోసమై ఆయన మనల్ని ప్రేమిస్తూ వచ్చినాడు. விதமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை தேவன் தாமே நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சபையிலே சுகந்த வாசனைகளாக நம்மை வைத்திருக்கிறார். ఇప్పుడు నువ్వు నేను ఆయనకి సువాసనగా ఆయనకుంటున్నాం. మనం இப்பொழுது நீங்களும் நான் கூட அவருடைய பார்வையிலே சுகந்த வாசனைகளாய் காணப்படுகிறோம். ఆయనకి ఇష్టలంగా ఉంటూ ఉన్నాం, அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுகிறோம், ఆయనకి మిత్రులంగా అవుతూ వచ్చినాం, அவருக்கு சிநேகிதர்களாய் காணப்படுகிறோம். ఇది ఎంత కారణం ఏంటంటే దేవుడు తన యొక్క అగాపే ప్రేమను మన వైపు చూపిస్తూ వచ్చిన எல்லாம் நம்மளே நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய மிகுந்த அன்பு அவர் நம்ம மீது காண்பித்தது நிமித்தமாக. ఆ ప్రేమే చూపించుకుంటూ ఉంటే ఈ లోకంలో మనము దేవునికి శత్రులుగా జీవించి ఉండేవాళ్ళు. அப்படிப்பட்ட அன்பு தேவன் நம்ம மீது காண்பிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு விரோதிகளாய் காணப்பட்டிருப்போம். కాబట్టి ఇలాంటి ప్రేమను గ్రహించిన వారమైతే எப்படிப்பட்ட அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் ప్రభుని ఆరాధించాలి, தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ప్రభు యొక్క ప్రేమను సంపూర్ణంగా ఎరిగిన వారమైతే ప్రభుని ఆరాధించాలి. தேவனுடைய அன்பை முழுமையாக நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ఆయన ప్రేమించి లోకానికి వచ్చాడు అనే విషయం కంటే కూడా ఆయన ప్రేమించి తన ప్రాణాన్ని మనకి
క్రయధనంగా అర్పించినాడు. ఈ విధமாக தேவன் உலகத்தை நேசித்தார் என்பதை காட்டிலும் தேவன் தாமே நம்ம ஒருவரையும் நேசிப்பதற்கு காரணமாக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அதை பார்க்க வேண்டும். ఈ లోకంలో ఉన్నటువంటి ప్రతి విధమైనటువంటి ఆశలతో మనం నింపబడి ఉన్నప్పుడు, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்துடைய ஆசையினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது ఆయన ఈ ఆశలన్నిటి నుంచి మనం విడిపించేదాని కోసమై இந்த இப்படிப்பட்ட உலகத்துடைய ஆசைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ఆయన తన ప్రాణాన్నే ఇస్తూ వచ్చినాడు. அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். కలువరి శిలువలో ఆయన యొక్క త్యాగాన్ని మరొకసారి జ్ఞాపకం చేసుకుందాం. அந்த கல்வாரி சிலுவிலே தேவன் செய்த ஒரு சில அந்த தியாகங்களை நாம் நினைவு பார்க்கலாம். వాస్తవానికి మనము మన యొక్క శిక్ష, మన యొక్క పాపముల కోసమే మనం బలి కావాల్సినట్టుగా ప్రభువే బలవుతూ వచ్చినాడు. விதமாக நாம் செய்த இந்த பாவங்களுக்காக, நம்ம செய்த காரியங்களுக்காக நாமே அதற்கு தண்டனையாய் பெற்றிருக்க வேண்டும். ஆனாலும் கூட தேவன் தாமே அது எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் நமக்காக சுமந்தார். మన పాపములకు మనం బలి కావాల్సిన వారం, நம்முடைய பாவங்களுக்காக நாம் பலியாக வேண்டும். అయితే ప్రభు తన ప్రేమను వెల్లడిపరిచి ఆయనే బలవుతూ వచ్చినాడు. ஆனால் தேவன் தாமே அவருடைய அன்பை விளங்கம் பண்ணும்படியாக நமக்காக அவர் பலியானார். ఈ ప్రేమను జ్ఞాపకం చేసుకుందాం. இந்த அன்பை நாம் நினைவுறுத்திக் கொள்வோம். ప్రభు యొక్క ప్రేమను జ్ఞాపకం చేసుకుంటేనే ఆరాధన వస్తుంది. దేవుడి అன்பை நாம் நினைத்து பார்த்தாலே தேவனுடைய ஆராதனை வந்துவிடும் நமக்கு. ఒకసారి కలువరి శిలువ వైపు చూద్దాం. ஒரு முறை நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். ఆయన పడినటువంటి ఆ యొక్క మరణ వేదనను ఆలోచిద్దాం. அவர் పట్ట அந்த మరణ వేదనகளை நாம் ஒரு முறை யோசித்து பார்ப்போம். ఒకవేళ అలాంటి మరణ వేదన మనకు కలిగితే మనం ఎలాగుంటాం ఒకసారి ఆలోచిద్దాం. ஒரு விசை அப்படிப்பட்ட மரண வேதனை நமக்கு ஏற்பட்டால் நம்முடைய சூழ்நிலை எப்படியாய் காணப்படும்? మన యొక్క పతాన్ని బట్టి, మన యొక్క పాపాలను బట్టి నరకంలో మనం అలాంటి వేదన అనుభవించవలసిన వారం. நம்முடைய பாவங்களுக்காகவும் நாம் விழுந்து போன காரியங்களுக்காகவும் அப்படிப்பட்ட வேதனை நரகத்தில் நாம் அனுபவித்திருக்க வேண்டும். ప్రభు అయితే ఆయన అలాంటి శ్రమను అనుభవించి, ఆయన జీవముల దేవుడు కనుక ఆయన అనుభవించి ఆయన చనిపోయి మళ్ళీ తిరిగి లేస్తూ వచ్చినాడు. விதமாக தேவன் ஜீவனுள்ளவராய் இருப்பது நிமித்தமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ఆయన దేవుడు కాబట్టి ఆయన మరణాన్ని అనుభవించి, శ్రమ అనుభవించి, మరణించి తిరిగి లేచినాడు. அவர் தேவனாய் இருப்பது நிமித்தமாகவே எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தவராய் காணப்படுகிறார். మనకైతే మన పాపాలను బట్టి అలాంటి శ్రమను నిరంతరము అనుభవించబద్దులమై ఉంటున్నాం. ஆனால் நாம் மனிதர்களாய் இருப்பது, நம்முடைய பாவிகளாய் இருக்கையிலே இவை எல்லாவற்றையும் இந்த பாவங்களை முழுவதுமாக தண்டனை வாழ்நாள் முழுவதுமாக நாம் அதை அனுபவித்திருக்க வேண்டும். నరకంలో నిరంతరము మన పాపపు శిక్ష అనుభవించబద్దులమై ఉంటున్నాం. ஆனால் நரகத்திற்குள்ளாய் நாம் நிரந்தரமாக நம்முடைய பாவத்திற்கு தண்டனையாக நிரந்தரமாக இருந்திருக்க வேண்டும். కాబట్టి అలాంటి నిత్య శిక్ష నుంచి ప్రభు మనల్ని తప్పిస్తూ వచ్చినాడు. அப்படிப்பட்ட நித்திய தண்டனைக்குள்ளிருந்து தேவன் நம்மை விடுவித்தார். తన ప్రాణాన్ని క్రయధనంగా చెల్లించి నిన్ను ప్రేమించి ఆ నిత్య శిక్ష నుంచి ప్రభు తప్పిస్తూ వచ్చి அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்து, கிரயமாக தம்முடைய ஜீவனை கொடுத்து அப்படிப்பட்ட நித்திய தண்டனையில் இருந்து நம்மை விடுவித்தார். అలాంటి ప్రేమను జ్ఞాపకం చేసుకుని ప్రభుని ఆరాధిస్తాం. அப்படிப்பட்ட அன்பை நாம் நினைவு கூர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம். ప్రభు ఈ వాక్యం మన కోసమై దీవించండి. தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.